ஏன் அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு தனியா போன எத்தனையோ லேடிஸ் இப்போ சுதந்திரமா இண்டிபெண்டா வாழ்ந்துட்டுல. தர்ஷினி போதும், நிறுத்துன்னு சொல்லியாச்சு. இங்க இருந்து எல்லாரும் பிச்சுக்கிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சு தாக்கு பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்ததுனாலதான் இந்த குடும்பம் இந்த நிலையில இருக்கு. இப்போ உங்க அப்பாவும் மாறி வந்திருக்காரு. நீயும் இப்படி நின்னு பேசிட்டு இருக்க. நடந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் உனக்கு முழுசா தெரியுமாமா? என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன தெரியாது? அதை உடைச்சி சொல்லு. அந்த ஜனனியும் இப்படிதான் பேசுறா, நீயும் இதையே தான் சொல்ற. ஆனா எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா இப்ப எது நடந்திருந்தா என்னம்மா? இப்ப நான் என்ன சொன்னாலும் உன்னால அதை முழுசா ஃபீல் பண்ண முடியாது. இல்ல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், நியாயமா பதில் சொல்லு. உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்க வரைக்கும் இவர் ஒழுங்கா இருந்திருக்காரா? இவர் கரெக்டா? சொல்லுமா. அதெல்லாம் நீ இப்ப நீ மன்னிச்சிட்டியா? தர்ஷினி புரிஞ்சுக்கோ, எந்த குடும்பத்துல இதெல்லாம் நடக்கல. உங்க உங்க ஜெனரேஷன்ல எல்லாமே தப்பு பண்றவங்கள தண்டிக்கணும் தான் நினைக்கிறீங்க. அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. சட்டப்படி அது கரெக்ட் தான். ஆனா உன் இடத்துல இருந்தோ ஜனனி இடத்துல இருந்தோ நான், ரேணுகா, நந்தினி யோசிக்க முடியாது. அதுக்கு காரணம் இருக்கு. போதுமா, இதுக்கு மேல நீ எனக்கு புரிய வைக்க வேண்டாம். வேணாம் வேணாம் தர்ஷினி. ஜனனி நான் சொன்னா வந்துருவா. வரமாட்டாங்க. பாக்குறியா? ரேணுகா, நீ ஜனனிக்கு ஃபோன் பண்ணு.